உங்களை நாங்கள் சூப்பர் ஹீரோன்னு நினச்சோம், ஆக்ஷன் ஹீரோன்னு நினச்சோம், சினிமாவில் காட்டுற மாதிரி இங்கே நிஜத்தில் காட்டணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வலியோடும் வேதனையும் வெளிப்படுத்துகிறாங்க. மக்களோட இந்த அறியாமை மனநிலையை நினச்சி வருத்தப்படுறத தவிர வேறு வழி இல்லை. எந்த சூப்பர் ஹீரோவும் எந்த ஆக்ஷன் ஹீரோவும் நம்மளை காப்பாற்ற போகிறதே இல்லை. கோயம்புத்தூர் சூலூரில் ஒரு 10 வயது சிறுமி பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய 2 கொடியவர்களால் மிக கொடூரமான முறையில் வன்புணர்வு செய்யப்பட்டு மக்கள் சொல்லுவதை காதில் கேட்க முடியல. அந்த அளவுக்கு, அதாவது ஒரு நாய் கடிச்சு கொதறினா எப்படி இருக்குமோ அது மாதிரி முகம் கழுத்து எல்லாமே சிதைச்சு அந்த குழந்தைய கொன்று இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லும்போது அதை கேட்கவே மனசில் ஒரு பெரும் நடுக்கம் வருது. கடந்த திமுக ஆட்சியில் இதே மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள் இப்படின்னு சொல்லி அதிகப்படியான இருந்தது. அதை தடுக்க அந்த அரசு தவறிட்டது அப்படின்ற கோபம் மக்கள் மத்தியில் அதிக அளவில் இருந்தது. அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் இந்த அரசுக்கு எதிர் மனநிலை மக்கள் மத்தியில் அதிகமாக இருந்தது. அந்த சமயங்களில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துலையும் இதே மாதிரியான ஒரு சம்பவம். பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு காலையில் வீட்டிலேருந்து வெளியே போனவங்க வீடு திரும்பலை. விசாரணை முடிவில் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அந்த குற்றவாளியும் கைது செய்யப்பட்டாங்க. அப்போது தேர்தல் பரப்புரையில் கடுமையாக பேசின விஜய் அவர்கள் இந்த சம்பவத்தை சுட்டி காட்டி, இப்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக அதிகப்படியாக நடந்துகிட்டு இருக்கு, அதை தடுக்க இந்த அரசுக்கு துப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பரப்புரை பண்ணார். விஜய் மீது வச்ச நம்பிக்கையின் விளைவா தமிழ்நாடு முழுக்க அதிகப்படியான வாக்குகளை விஜய் அவர்களுக்கு அள்ளி கொடுத்து இன்னைக்கு அவர் முதலமைச்சர் நாற்காலியிலையும் அமர்ந்திருக்காரு. அன்னைக்கு எந்த முதலமைச்சரை குற்றம் சாட்டி அவர் பிரச்சாரம் பண்ணாரோ அந்த முதலமைச்சர் இருக்கையில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு. கடந்த ஆட்சியில் என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்ததோ, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்னென்ன இருந்ததோ அது அப்படியே தொடர்கதையாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. எந்த மாற்றமும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு நிகழ்ந்த பெரும் துயரத்துக்கு காரணமாக இருந்தது அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே வசிக்கக்கூடிய நபர்களாக தான் இருந்திருக்காங்க. நம்ம வாழ்கிற சமூகத்தில் நம்ம கூடவே இருக்கக்கூடிய மனிதர்கள் மனித மனநிலை தான் இருக்காங்களா, இல்லை வேறு ஏதோனும் மன சிக்கல்களுக்கு ஆளாயிருக்காங்களா அப்படின்றத கண்டறிய வேண்டிய தேவையும் இருக்குது. பொதுமக்கள், பொது சமூகம், அரசாங்கம் 2 தரப்பில் இருந்துமே ஒரு பெரிய மாற்றம் நிகழ வேண்டிய தேவை இருக்குது. இப்படியான கொடுமைகள் நிகழ்வதற்கு குற்றவாளிகளாக பக்கத்து வீட்டுக்காரர்களாகவும் எதிர் வீட்டுக்காரர்களாகவும் பழக்கப்பட்ட நபர்களாகவும் தான் அதிகபட்சமாக இருக்காங்க. கொடூர மனநிலை, வன்ம மனநிலை, வக்கிர புத்தி, இந்த மனநிலை இந்த மனிதர்களுக்கு ஏன் வருது அப்படின்றத ஆராய்ந்து உளவியல் ரீதியாக இங்கே ஒரு மாற்றம் தேவைப்படுது. சமூகத்தில் இருக்கக்கூடிய மன பிறழ்வுகளை, வன்முறை எண்ணங்களை இளம் தலைமுறையினர் சமூகத்தின் பக்கத்தில் பரவலாக இருக்கிறத பார்க்க முடியுது. அதை மாற்றுவதற்கான உளவியல் வேலைகளையும் அரசாங்கம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இனி எந்த வீட்டின் குழந்தைக்கும் இப்படி ஒரு துயர சம்பவம் நிகழக்கூடாது. அதுக்கு இந்த அரசாங்கங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும்.